ஹலோ ஆஸ்பிரன்ஸ் 2026 வந்தாச்சு. ஆனுவல் பிளானரும் ஆல்ரெடி வந்ததுனால எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஆப்டிடியூட் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே எந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அல்ஜீப்ராவில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா எல்லாத்தையும் பார்க்கலாம். அல்ஜீப்ராவில் பேசிக்காக a + b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். சிம்பிளிஃபைன் கொடுக்குற ப்ராப்ளமில் மோஸ்ட்லி இது யூஸ் ஆகும். a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = a + b × a - b. இது ஸ்கொயர் ஃபார்முலாஸ். இன்னும் க்யூபுக்கு பார்க்கும்போது a cube + b cube = a + b, a cube - b cube, a - b. இதை ஃபஸ்ட்டு ஏன் போடுறேன்னா, சைன் இங்கே ப்ளஸ் வரும்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு மைனஸ் வரும். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் வந்தால் இங்கே -ab + b ஸ்கொயர்னு வரும். இங்கே a ஸ்கொயர் மைனஸ் வந்தால் +ab + b ஸ்கொயர். b ஸ்கொயருக்கு ரெண்டு ஃபார்முலாலையுமே பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் a + b + c. இது ரொம்ப ரேராக தான் வரும், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். a + b + c ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2 × ab + bc + ca. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், அதில் பேசிக்கான ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸோட ஃபுல் ஃபார்முலாஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் பேஸ் காமனாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மல்டிப்ளையில் வரும்போது பவரை ஆட் பண்ணலாம். இதுவே பேஸ் காமனாக இருந்து டிவைடில் இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேஸ் காமனாக எடுத்துகிட்டு பவரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் LCM HCF, the LCM of two numbers அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் அதோட LCM இல்லைனா ரெண்டு நம்பர் அதோட HCF அது கொடுக்கும்போது டூ நம்பர்ஸ், அது X and Yயாக இருக்கட்டும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF. இதில் மோஸ்ட்லி ஏதாவது 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். இதில் நமக்கு certain number of people completed this much amount of work in this much hours and days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா M1என்றது நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் மென் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டேஸ், அவங்க ஒர்க் பண்ண எடுத்துக்கிட்ட டேஸ், அண்ட் ஹவர்ஸ் பை அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க். அதாவது ஒரு 10 pages கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 10 books எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க்குக்கு கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே எழுதிக்கணும். சேம் வே இன்னொரு செட் ஆஃப் டேட்டாவில் ஏதாவது ஒரு அன்னோன் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனலில் A:B C:D இந்த மாதிரி டபுள் ப்ரொபோர்ஷனல் கொடுக்கும்போது A:D = B:C. இதை டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்ளை பண்ணும்போது வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அவங்க கேட்குற வேல்யூ. இதோட மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதையும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். √A × B. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் AP, arithmetic progression. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2, 5, 8 அந்த மாதிரி கொடுத்துட்டு nth டேர்ம், இந்த APயோட 15th டேர்ம், 23rd டேர்ம் அந்த மாதிரி கேட்கும்போது T of n = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்க சொல்கிற பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேர்ம்.
ஸோ இதில் இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அந்த ஏபியோட டிஃப்ரென்ஸ் இந்த மூணும் தெரியும் போது அந்த ஏபியில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது அதுதான் என் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஏபி Sn is equal to n by 2 L plus A. லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட்டு டேர்மும் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம் இந்த வேல்யூஸ் தெரியும் போது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்முக்கு சம் தேவையோ, இப்போது ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ்க்கு சம் கேட்குறாங்க, n தெரியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஏபி. நெக்ஸ்ட் ஜிபி, அதில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a இன்ட்டு ஆர் n மைனஸ் 1. இதுவே சம் கண்டுபிடிக்கிறதுக்கு Sn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இதே ஏபி மாதிரியே இருக்கும் ஒரு செட் ஆஃப் வேல்யூ லைக் 1 + 2 + 3 till n இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n இன்ட்டு n + 1 பை 2. இதுவே ஸ்கொயர் நோட் பண்ணிக்கோங்க, இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் till n. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6. இதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற கியூப் சம் ஆஃப் கியூப் இதுக்கும் சிமிலாரிட்டி இருக்குது. till n ஈக்குவல் டு இந்த வேல்யூ சேம் அப்படியே வரும். அடிஷ்னலாக ஸ்கொயர் நோட் பண்ணிக்கோங்க, 1 + 2 + 3 இதுக்கும் கியூபுக்கும் சேமாக வரும். ஸ்கொயருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜில் நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அகெயின் டிக்ரீஸ் ஆச்சு, இல்லை ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த மாதிரி கொடுக்கும்போது +or-x +or-y +or-xy by 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறதையும் மைனஸ்ன்றது டிக்ரீஸ் ஆகிற டைம்லேயும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் நார்மலாக நமக்கு தெரியும், சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் யூஸ்வலாக கேட்குற டைப் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைட்டோ ஒரு மார்க்கோ ஒரு வேல்யூக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ மிஸ்டேக்காக எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் ஃபார் 76 he mistook as 67 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு ஆவரேஜ் வேல்யூவும் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அது கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரைட் வேல்யூ ஒரு ராங் வேல்யூ இருக்கும். அங்கே இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ப்ளஸ், அதாவது கொடுத்துருக்கிற ஆவரேஜ் ப்ளஸ் ரைட்டாக எடுக்க வேண்டிய வேல்யூ, அதுக்கு பதிலாக எடுத்த தப்பான வேல்யூ பை நம்பர் ஆஃப் டேர்ம். இது எதுக்குன்னா கரெக்டான ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் PNR by 100 இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கூடவே அமௌண்ட்டும் கேட்பாங்க. அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த பிரின்சிபலையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப நம்ம சேனல்லையே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். இது ரிப்பீட்டடாக எவ்ரி இயர் கேட்குற டைப் ப்ராப்ளம். 2 years and 3 years மோஸ்ட்லி இந்த 2 இயர்ஸை வச்சு தான் கேட்பாங்க. 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R by 100 ஸ்கொயர். ஃபார் 3 years டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R by 100 ஸ்கொயர். சேம் வரும், எக்ஸ்ட்ராவாக 3 years. ஸோ 3 + R by 100 இதை நோட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது டிஃபரன்ஸ் ஃபார்முலா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே இயர்லி கேட்பாங்க, ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்ட்டர்லி 3 டைப்ஸாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இயர்லி பார்க்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 பவர் n. இதுவே ஹாஃப் இயர்லி சேம் அப்படியே தான் வரும். r/, இந்த 100க்கு பதிலாக 200, வெறும் n-க்கு பதிலாக 2n. ஸோ குவார்ட்டர்லிக்கு பார்க்கும்போது a is equal to p into 1 + r/400 பவர் 4n. ஸோ சேம் ஃபார்முலா, இங்கே 2 வரும், இங்கே டிவைடட் பை 200 வரும், இங்கே 400 வரும், மேலே பவரில் 4n வரும். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷனில் பார்க்கலாம். இதில் நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனல் பார்க்கலாம். 2 டைமென்ஷனலில் என்னென்ன ஷேப்ஸ் வரும்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கொயர்னு பார்க்கும்போது 2 டைமென்ஷனுக்கு ஏரியா வரும், பெரிமீட்டர் வரும். சில ஷேப்புக்கு டயக்னலும் கேட்பாங்க. ஸ்கொயரோட ஏரியா சைடு ஏன்றப்ப a ஸ்கொயர், பெரிமீட்டர் 4 சைட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 × a. டயக்னல் நமக்கு இதுக்கு நார்மலாக நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரெக்டாங்கிளுக்கு ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத், பெரிமீட்டர் 2 × l + b. டயக்னலுக்கு இதுவும் நமக்கு பித்தாகரஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரையாங்கிளுக்கு √(s × s - a s - b × s - c. இதில் s என்னதுன்னா s = a + b + c / 2. பெரிமீட்டர் 3 சைட்ஸ், 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ்னால் ஆல் 3 சைட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், லைக் a + b + c. நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இது a, இது bன்னு இருந்தால் ஏரியா நமக்கு 1/2 × a × b. சைட்ஸ் அதே மாதிரி தான், 3 சைட்ஸ் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஃபார்முலா நமக்கு ஒரே a மட்டும்தான் இருக்கும், √3a² / 4. ஆல் 3 சைட்ஸ் ஈக்குவல்ன்றதுனால பெரிமீட்டர் 3n வரும். நெக்ஸ்ட்டு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த சைட்ஸும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு 1/2 × a × b. சர்க்கிளுக்கு ஏரியா πr², பெரிமீட்டர் 2πr. இது சர்க்கிளுக்கு. இது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளுக்கு, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரபீசியம் அண்ட் பேரலலோகிராம். பேரலலோகிராம்ன்றது இப்படி இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ரெக்டாங்கிள் மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் 90 டிகிரியாக இருக்காது. ஆப்போசிட்டில் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு ஃபார்முலா a × h ஃபார் ஏரியா, பெரிமீட்டர் ரெக்டாங்கிள் மாதிரியே தான் 2 × a + b. நெக்ஸ்ட்டு ட்ரபீசியம். இது எப்படி இருக்குன்னா இந்த 2 சைட்ஸ் பேரலாக இருக்கும், பட் பேரலோகிராம் மாதிரி ஈக்குவலாக இருக்காது, லென்த் இப்படி இருக்கும். இதுக்கு ஃபார்முலா 1/2 × இது a, இது b, இது h. ஸோ சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பெரிமீட்டர் நம்ம சைட்ஸை ரெகுலராக ஆட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ராம்பஸ். ராம்பஸ்ன்றது டைப் ஆஃப் ஸ்கொயர், பட் 90 டிகிரி இருக்காது. இதில் பார்த்த எல்லா ஃபார்முலாவும் மோஸ்ட்லி சைட்ஸ் வச்சு போட்டிருப்போம், பட் ராம்பஸ்க்கு மட்டும் இந்த 2 டயக்னல் d1 d2 இதை வச்சு போடுவோம். 1/2 × d1 × d2. இது வரைக்கும் நம்ம மென்சுரேஷனில் இருக்கிற 2 டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம 3 டைமென்ஷனலில் பார்க்கலாம். 3 டைமென்ஷனில் curved surface area, total surface area and volume வரும்.
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது கர்வாக இருக்கிற அந்த போர்ஷனுக்கு மட்டுமான ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல்ன்றது டாப் அண்ட் பாட்டமும் இன்க்ளூட் ஆகியிருக்கும். அண்ட் தென் வால்யூம். ஃபஸ்ட்டுக்கு க்யூபுக்கு பார்க்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4a². ஏன்னா க்யூபுக்கு 4 சைட் ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயரோட ஃபார்முலா a². ஸோ 4 சைட்ஸ் 4 × a². டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து வரும்போது 4 + 2 6. ஸோ 6a². வால்யூம் a³ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு யூனிட்ஸ் எழுதும்போது ஸ்கொயரில் வரும் ஏரியாவுக்கு, வால்யூமுக்கு க்யூபில் வரும். டயகனல் இதில் கேட்கும்போது a × √3 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கியூபாய்டு. கியூபாய்டுன்றது ரெக்டாங்கிள் மாதிரியே ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் டைப். ஸோ இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 × L + B × H. டோட்டலாக டாப் அண்ட் பாட்டம் சேர்க்கும்போது நமக்கு 2 லென்த் பிரெத் ஏரியா BH + HL. ஸோ 2 டைம்ஸ் வரும். வால்யூம் லென்த் × பிரெத் × ஹைட். டயகனல் பார்க்கும்போது L² + B² + H². நெக்ஸ்ட் சிலிண்டருக்கு பார்க்கலாம். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH. சிலிண்டர்ன்றது ஒரு சர்க்கிள், அது சர்க்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஸோ ஹைட் ஹெச்னா சர்க்கிளுக்கு நமக்கு 2πRன்னு தெரியும் இன்ட்டு ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப டாப் அண்ட் பாட்டம் ஆட் ஆகும். டாப்பில் ஒரு சர்க்கிள், பாட்டமில் ஒரு சர்க்கிள். ஸோ πr × h + r. வால்யூம்க்கு πr² h. கோன் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் πrl. TSன்னு வரும்போது பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த πr² சேர்த்து வரும்போது πrlோட πr² வரும்போது காமனாக எடுக்கும்போது πr வெளியே வந்துடும், L + r. நெக்ஸ்ட் வால்யூம் 1/3 πr²h. இதில் Lன்றது இந்த ஸ்லாண்ட் ஹைட். அது வேணும்னா அதுக்கு ஃபார்முலா பித்தாகரஸ் தியரம் மாதிரி தான். L = √r² + h². இப்படி வரும். நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸ்பியரில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஃபுல்லாகவே கர்வ்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே 4πr² வரும். வால்யூம் 4/3 πr³. ஹெமிஸ்பியருக்கு பார்க்கும்போது 2πr² கர்வ்டு. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது பாட்டமில் சர்க்கிளாக இருக்கும். அப்போது இன்னொரு πr² ஆட் ஆகி 3πr² வரும். ஏரியா வால்யூம் இதில் ஹாஃப் வரும். ஸோ 2/3 πr³. ஸோ இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஏதாவது ஃபார்முலாஸ் லெஃப்ட் அவுட் ஆகிருந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.